பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் உனக்கு இருக்கிறதான உபதேச சத்தியமாகிய அலங்கம் சரியாக இருக்கிறதா என்பதை ஒன்று பரிசோதித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அலங்கம் சரியாக இருந்தால்தான் சத்ரு உள்ளே கடந்து வரமாட்டான். உள்ளே இருந்து வெளியே பார்ப்பது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ உலக மக்களை பார்த்து ரசிப்பது தேவையற்ற ஒரு வாழ்க்கை என்பதை மறந்து விடாதே. வெளியே இருந்து எட்டி பார்ப்பதற்கு விடக்கூடாது. கள்ள போதனைகள், தவறான ஆலோசனைகள், உலக மக்களுடைய ஆலோசனை கேட்காதே. உலகத்துக்குரிய காரியங்களை கேட்டு வீணாக உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே. உனக்குரிய எல்லா ஆலோசனையும் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறது. சத்தியத்தை வாசி, வேதத்தை கேட்கிற சத்தியத்தை கேட்டு கை கொண்டு வாழ தீர்மானம் எடு. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் சபையில் கலந்து விடக்கூடாது. சபைக்கு அலங்கம் தேவை. உபதேசங்கள், சத்தியங்கள் சரியாக இருந்தால்தான் ஆமென், சபை தேவ ராஜ்யத்துக்குரிய சபையாய் மாறும். எந்த காரணம் உலகம் சபைக்குள் வரவிடக்கூடாது. எங்கிருந்தாலும் நீ வேறுபட்ட வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இடமா, அங்கேயும் உன் வாழ்க்கை நீ யார் என்ற சிந்தை உனக்கு இருக்கணும். 1000 லட்சம் மக்கள் மத்தியில் நீ தனி ஒரு நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அங்கேயும் நீ யார்? நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், வேறு பிரிக்கப்பட்ட நபர், ரட்சிக்கப்பட்ட நபர், தேவனுக்குரிய நபர், தேவ ராஜ்யத்துக்குரிய நபர் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. ஊழியக்கார கண்கள் உன்மேல் படாது. நண்பர்களுடைய கண்கள் உன்னை படாது. சபையாருடைய கண்கள் உன்மேல் படாது. உன் அருகாமையில் உள்ள சொந்த பந்துக்கூட கண்கள் படாது. ஆனால் கர்த்தர் உன்னை கண்காணிக்கிறார். பரலோகத்தில் இருந்து கர்த்தர் உன்னை பார்க்கிறார். என் மகன், என் மகள் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அல்ல இந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான், இந்த தொழிலை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் இங்கு அவனுக்கு அவனை பார்க்க கண்காணிக்க ஊழியரும் இல்லை, சபையாரும் இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? வேறுபாட்டை கடைபிடிக்கிறானா? பரிசுத்தத்தில் உண்மையா இருக்கிறானா? சத்தியத்தின்படி வாழ்கிறானா? தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை கர்த்தர் உன்னை கண்காணிக்கிறார் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 1:3 பார்க்கும்போது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது, சத்தியம் மட்டுமே உள்ள வர முடியும். அதுதான் வாசல். உண்மையாக கள்ள உபதேசங்கள் வராதபடி வாசல் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். சத்தியத்திற்கு மட்டுமே உன் இருதயம் திறக்கப்பட வேண்டும். சத்தியம் போதிக்கிறவர் மட்டுமே தேவ சபையில் போதிக்க மேடையில் ஏற்றப்பட வேண்டும். ஆமென். உலக கதைகளையும் வீணாய் சிரிப்பு பிரசங்கமும் நடனங்களும் டான்ஸுகளும் கேவலமான காரியங்களும் சபைக்குள் வர அனுமதிக்காதிருங்கள். ஆமென். எந்த உங்களுடைய சிந்தனையில் வர அனுமதிக்காதிருங்கள். சாட்சியற்ற ஊழியர்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் உன் எல்கைக்குள் வரக்கூடாது, உன் சபைக்குள் வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்கள் முன்பதாக சென்று முழங்கால் படியிடாதிருங்கள். உங்களை சந்திக்க வருகிற தேவனுடைய ஊழியர்கள் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாது. ஒருவேளை சபைக்கு பிரசங்கிக்க வந்திருக்கலாம். உங்களுடைய ஊழியக்காரருடைய அனுமதி இல்லாமல் தலை கொடுக்காதிருங்கள். காரணம், அவர்களிடத்தில் என்ன துர்க்கிரியை இருக்கோ, அவர் எந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறாரோ, எந்த அருவருப்புக்கு அடிமைப்பட்டிருக்கிறாரோ, எந்த உபதேசத்தை கடைபிடித்து வாழ்கிறாரோ, அதற்கு பின்னதாக ஒரு ஸ்பிரிட் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்கள் தலையில் அந்த கைகள் அமரும் போது அவர் எதில் வீழ்ந்திருக்கிறாரோ அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள் கடந்து வந்து உங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாய் வஞ்சிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரைஸ் காட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரைஸ் காட், பெர்கமு சபையை பார்த்து கர்த்தர் அங்கு எச்சரிக்கிறார். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி
பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமனுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார். சபைக்குள் ஒரு கூட்டம் இருக்கிறது. சத்தியத்தை கேட்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையே, சத்தியம் போதிக்கப்படுகிற தேவ சபைக்குள் தவறான போதனை போதிக்கிறவர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது. பிரசித்தி போல் காட்சி அளிக்கலாம், வலிமையான ஊழியக்காரன் என்று சாட்சி பெற்றதை போல் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்குள் புதைந்து கிடக்கிறது என்ன என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். இங்கு பாருங்கள், கர்த்தர் பெருகாம சபையை பார்த்து சொல்லுகிறார், அங்கு என்ன போதனையா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு போதனை கொடுக்கிறார். இன்று அநேக சபைகளில் தேவனுடைய ஊழியர்கள் அதெல்லாம் பரவாயில்ல, ஜெபம் பண்ணி சாப்பிடலாம், அந்த சாங்கியமா பிரச்சனை இல்லை, செய்யலாம். கர்த்தர் அப்படி ஒன்றும் கோபப்படுறவர் அல்ல. கர்த்தர் கோபப்படலை. இன்னைக்கு ஒரு நாள் நீதி உள்ள நியாயாதிபதியை வெளிப்படும் போது அங்கே விளங்கும் நீ யார் என்பதை. போதிக்கிற ஊழியர்கள் கை காட்டி விட்டு விடுகிற பிழையாமாக அநேகர் இருக்கிறார்கள். தவறான போதனை, தவறா வழி நடத்துவது, சாங்கிய சம்பிரதாயங்கள், மற்றுள்ள மக்கள் செய்வதெல்லாம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிற பல தேவனுடைய ஊழியர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னிடத்துல வந்து சொல்வார்கள், பாஸ்டர் அங்க போனோம், அதெல்லாம் மக்கள் செய்கிறாங்களே, கேட்டப்போ எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, எது வேணும்னு செய்யுங்க, பிரச்சனை இல்லை, நம்ம ஜெபம் பண்ணத்தானே போறோம், ஆண்டவர் எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவார் என்று மக்களை சத்தியத்துக்குள் வழி நடத்தாமல் சத்தியத்தை நேசிக்கிற மக்களை திசை திருப்பி விட்டு விடுகிறார்கள். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிலேயாமனுடைய போதனை அது என்ன? ஆமென். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம் என்றதான போதனை. தெய்வ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியா, வேசித்தனம் பண்ணினாலும் பரவாயில்ல, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகன்னு சொல்றான். அதாவது என்ன போதனை? இந்த நாட்களில் என்ன பாவம் செய்தாலும் பிரச்சனை இல்லை, நாம் செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், செய்ய போற பாவங்கள் எல்லாவற்றுக்காக ஆண்டவராய் இயேசு சிலுவையில மரித்து விட்டார். அதனால நாம் இப்ப செய்கிற பாவம் எல்லாம் தேவன் பாவமாக நினைப்பதே இல்லை. அப்பாடா, இப்படி உள்ள போதனை இன்று பெருகி விட்டது. தானும் செய்கிறது, என்ன யாரும் செய்யாததா? அதற்கு பல வசனங்களை சுட்டிக்காட்டி விடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள அநேகருடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறார்கள். அவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி செய்தார், அவங்க எல்லாம் அந்த காலத்தில் அப்படித்தானே இருந்திருக்கிறாங்க, அப்ப நம்ம என்ன செய்கிறது, பாவமா தவறா என்று அதை போதித்து தாங்களும் செய்து தன் ஜனத்தையும் செய்ய தூண்டி விடுகிறார்கள். அங்கேயே பல தவறுகளை ஜனங்கள் முன்பதாக செய்து சபையை சீரழித்து விடுகிறார்கள். தெய்வ பயமற்ற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். பண மோகம் பிலேயாமுக்கு இருந்தது. பண ஆசை, கனமாக அவனை உயர்த்துவது பண ஆசை. இந்த பண ஆசை சபைக்குள் எந்த தவறான போதனையும் கொண்டு நுழைக்க அனுமதி கொடுக்கும். ஏனென்றால் இருதயம் பண ஆசையால் நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமனுடைய போதகம். தேவ பிள்ளைகள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் காட். விக்கிரகங்கள் படைக்கப்பட்டது, வேசித்தனம் பண்ணுவது, இது பிலேயாமனுடைய உபதேசம். இன்னும் நாம் பார்க்கும்போது அதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாருங்கள், ஊழியக்காரனையே சாப்பிட்றதான பாவம், வேசித்தனம். நாட்களில் அநேகங்கள் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாம் செய்துவிட்டு ஒரு கூச்சமும் இல்லாதபடி, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாதபடி, கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் தொடர்ந்து ஊழியங்களை செய்கிற நபர்கள் உண்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
கொடூரமான காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அக்கிரமங்கள், அநியாயங்கள் நிறைந்த ஒரு காலம். ஆமென். மனுஷனுக்குள் தெய்வ பயமில்லை. கண்டபடி வாழ்கிற வாழ்க்கை, ஆடு மாடு போல வெளிநாடுகளில் பார்க்கும்போது தெய்வ பயமில்லை. அந்த துணிகரமான செயல்கள் இன்று நம்முடைய இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் எல்லா சபைகளுக்கும் நுழைந்து விட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நிதானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது நிதானித்து உங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.